பெரிய கேரியரை வந்து கொண்டு வருவாரு. எல்லாரும் பின்னாடி போங்கடா, பாருங்க அவன் கட்டையை சுத்துற விதத்திலே எனக்கு தெரியுது அவன் என்ன பண்ண போறான். உள்ளுக்குள்ளே அவனா அதை அடியால உட்கார வச்சிருப்பாருன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா ஒரு 4 அடிக்கு அதை வந்து செட்டப் பண்றதுக்கு டேபிள் எல்லாம் போட்டு கேரியர் கொண்டு வந்தாரு. செட் பண்ணதுக்கு அந்த உள்ள அந்த இது வச்சிருப்பாருல, போறாருன்னு பார்த்தா வந்து பீடா வைக்கிறாரு. அவன் முழிச்சறவா என்னடா பண்ணுவாங்க, உட்காந்து அதெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு உள்ள இருந்து ஒரே ஒரு நக்கிள் பஸ்டர் எடுக்கிறான். இதை எடுத்தமா ஜெட்டுக்குள்ள சொல்லணுமா போனோமா சம்பவம் பண்ணணுமான்னு இருக்கணுமா வேணாம், இல்ல டப்பா வைக்கிறேன்னா அந்த டப்பா வச்சு என்னவோ பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் தூங்க போலாமா, எதுக்குடா எங்களை இவ்வளோ டீஸ் பண்ற. நான் கூட அந்த இதுல வீரதீரல அந்த கன் அப்படியே பிரிச்சு போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் எடுத்துட்டாங்க. நான் அசம்பிள் பண்ணி சீரியஸா அது மாதிரி தான் நான் யோசிச்சேன். பார்த்தேன்னா நான் கன் இருக்குன்னு நினைச்சேன். எப்படி உன் வாயாலேயே ஹரிவோம் ஹரிவோம் என்று சொல்ல வைத்தேன் பாத்தீரா. அதே மாதிரி அந்த கசினோ டிஃபைன் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா செமையா இருந்தது. அப்படியே டீஸ் பண்றான், காதை தடவுறான், கழுத்தை கடிக்கிறான், எல்லாம் பண்றான். நமக்கு அந்த கசினோட டிசைன் என்ன, கீழே பணம் எந்த லாக்கர்ல இருக்கும், பிரசன்னா இருக்காரு, நாணயம் படம் வேற பண்ணிருக்காரு. அதே மாதிரி தலை ஆரம்பம்ல அந்த பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கிற சீன்லாம் இருக்கும். நான் வந்து சீட்டு நோயில உட்காந்துக்கிட்டு போன்ல டக்குனு என்டர் போட்டு காலமேல 10 நம்பர் சொல்லுங்க சார். அப்படியே அந்த சீனை வந்து அப்படியே போ அந்த சீனை முடியாது. உங்களுக்கு என்ன எங்க மேல வரணும் அந்த சீனை நான் வந்து கேட்கறது ஆரம்பம் அதை காட்டுறேன். அந்த கரெக்ட் தான். ஏன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளவு ஹைடெக்கா இருக்கு. இது மாதிரி ஏதாவது தப்பு நடந்தாலும் அந்த இடத்த வெடிக்க வைக்கிறதுக்கு வச்சிருக்காங்கப்ப அவ்வளவு பேக்கடா இருக்கு. இதை எப்படி பிரேக் பண்ணி போக போறாங்கன்னு நினைச்சேன். அசால்ட்டா மாஸ்க் மாட்டிட்டு உள்ளார போயிடுவாரு, அது ஒரு பக்கம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸியா அவங்கள சால்வ் பண்ற மாதிரி அமைச்சு. அதுதான் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு பக்கத்துல வந்து பாக்குறேன், எட்டி உதச்சிப்போ. அப்படிதான் இருந்துச்சு நிறைய சீன். அது சரி, இது கூட எனக்கு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கேன். அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ஆக்சுவலி இன்னும் நல்லா ரீசனிங்கா வச்சிருக்கலாம். ஆக்சுவலா அந்த இதுதான் வைக்க போறேன்னா அதுக்கு அவ்வளவு பெரிய டிஃபன் பாக்ஸ் தேவை. ஒரு வெறும் குட்டி டிஃபன் பாக்ஸ், மொத்த டிஃபன் பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதை வச்சிருந்தா கூட நல்லா இருந்தது. நான் அதை ரியலைஸ் பண்றதுக்குள்ள ஏன் அதுக்கு இவ்வளவு பெரிய டிஃபன் கேரியர் கொண்டு வந்தாங்க. நான் நினைச்சேன் பெரிய கன் இருக்குல்ல அதை வச்சிருப்பாங்கன்னு. பார்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொன்னா எடுத்து அசெம்பிள் பண்ற அந்த மாதிரி யோசிக்கல. பெரிய கன் வந்து 2 ஓபன் பண்ற மாதிரி இருக்கும், உள்ள பெரிய கன் இருக்கும், அதை எடுத்து சுடுவாருன்னு அப்படின்னு நினைச்சேன். ஜஸ்ட் பாக்குறதுக்கு மட்டும் இப்படி இருக்கும், ஓபன் பண்ண ஒவ்வொரு கேரியரும் ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்கும், எடுத்து அசெம்பிள் பண்ணி லோட் பண்ணி அடிக்கிற அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன். டக்குன்னு அவன் நக்கிள் ட்ரெஸ் எடுத்து அட்டாக் பண்ண போனேன்னு எனக்கு ஒரு நிமிஷம் புரியல. அதனால எனக்கு அதோட என்னன்னா அதுல இருந்து அவர் ஃபைட் பண்ணுவாரு. ஆக்சுவலா எங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு, இவங்க 2 பேர் மட்டும் தான் போறாங்க, ஃபைட் பண்ணா அவங்களுக்குள்ளே அவங்க ஏன் அடிச்சுக்கிறாங்கன்ற மாதிரி. கரெக்ட். அது வந்து எனக்கு அந்த ஃபைட் நான் ரசிக்க